வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பேரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமபணம் சரணம் கசியதேவரி தோதிரோ கிணராமணகுரி தப்பாரமபணம் சரணம் பரம சிரமம் மேரேஸ்வரி நரேரி பாபா சித்திரவுடைய பணம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சோனபைரேஸ்வரியம் ஓங்கிலும் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சிரம வேத பைரவம் திருவடி அர்ப்பணம் சரணம் ஓம் கிரி நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி சுவாசுதா நமஸ்துதே மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமதி தீமஹே தன்லட்சுமி பிரஜோதியாக ஓம் சோனத் பிரஜா வித்மஹே சூலஸ்டாய் தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 5ஆம் மாதம் 2/2/6 செவ்வாய்க்கிழமை அன்று காலை மணி 8 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். நேற்று வந்து நான் வந்து 131வது சதஸ், இன்றைக்கி வந்து 132வது சதஸ், 132வது சதஸ் அது வீடியோ. நேற்று வந்து நாங்கள் வந்து மிதுன ராசியை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். மிதுன ராசியை பற்றி நான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து கடகராசி. கடகராசி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. அற்புதமான ராசினா எல்லா ராசிக்கும் தாய் சொன்னால் கடகராசி தான். எல்லாத்துக்கும் ராணின்னு சொன்னால் ராஜா ராணி சொல்லுவாங்க இல்லையா. ராஜா வந்து சிம்ம ராசி, ராணி வந்து கடகராசி. இவங்க 2 பேர் வந்து ராஜ கிரகங்கள் எப்பயுமே நம்ம போற்றி புகழுவோம். 2 பேரும் இந்த 2 ராசியும் பாவன ராசி வீடுகள். 2 கிரகங்களும் வந்து முக்கியத்துவம் பெறணும். 2 கிரகங்கள் கெட்டு போயக்கூடாது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து கெட்டு போகவே கூடாது. அதாவது மதி லக்கணம் விதி லக்கணம், அதாவது விதியால் மதியால் வெல்லலாம் சொல்லி ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அர்த்தம் என்னென்னா, விதி கட்டால் மதியை பாரு, மதி கட்டால் விதியை பாரு, இதுதான் அர்த்தம். அதாவது விதி வழி தான் மதி சொல்லும், விதி வழி தான் மதி சொல்லும். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து விதி லக்னம் என்பது வந்து சூரியனை மையாக வச்சு லக்னத்தை குறிப்பது, மதி லக்னம் என்பது வந்து சந்திரனை மையமாக வச்சு ராசி குறிப்பது. இப்போ ஒரு ஜாதகத்தில் விதி லக்கணம் என்று சொல்லப்பட்ட இந்த சூரிய பகவான் ஒரு லக்னம் கெட்டு இருந்தால், லக்னாதிபதியும் கெட்டு இருந்தால், மதி லக்கணமான சந்திரனை வைத்து பார்த்து பலன் சொல்லுங்கன்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து வலியுறுத்துது. அது வந்து ஜோதிட ஒரு பழமொழி. அதாவது எப்பயும் வந்து நம்ம சூரியனையும் மையமாக வச்சு லக்கணத்தை பார்க்கணும். அது ஜென்ம ஜாதகம். ஒரு குழந்தை பிறந்த ஜென்ம ஜாதகம். 2 மதியை வைத்து சந்திரன் அடிப்படையாக வச்சு தசாபதிகளை வச்சு பார்ப்பது, அது மதி லக்னம். 3வது வந்து நம்மளுடைய காலச்சக்கரம் ஒரு தசாபதி இருக்குது. அது வந்து ரொம்ப குருமார்கள் பார்க்க முடியும். ஏன்னா சில பேர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, நம்ம ஒரு புக்கு எழுத 50 வழி வாங்குகிறோம், ஆனால் காலச்சக்கரங்களை நம்ம கணிச்சு எடுத்தோம்னா 100 வழி வாங்க. 100 வழி யாரும் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. 50 வழி கொடுக்கறதுக்கே அழுகுறாங்க, எங்கே 100 வழி கொடுக்க போகிறாங்க நம்மளுக்குன்னு சொல்லி சில பேர் வருத்தமாக சில குருமார்கள்லாம் என்கிட்ட இந்தியாவிலே சொன்னாங்க. என்கிட்ட நம்ம ஃபுல்லாக நம்ம கொடுத்தாலும் ஃபுல்லாக நம்ம வந்து கணிச்சு கொடுத்தாலும் அவ்வளோ தகுந்த மாதிரி தட்சணை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாளில் ஒண்டி எழுதுவாங்க, ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் தான் கொடுத்து ஜாதகம் பண்ணுங்க. அது கூட ஒழுங்காக பரிகாரம் செய்ய மாட்டாங்க. சும்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடி வருவாங்க. அப்போ ஜோதிடர் மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சில குருமா சொன்னால், எல்லாரும் அப்படி இல்லை. என்னோட பிரசத்தோடு சேர்ந்த காசி கால பண்டார பைரவ காட் மலேசியாவில் உள்ளவங்க அனைவரும் குரு பக்தினா அவங்கள்ட்ட நான் கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு குரு பக்தி என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் கேட்டு செஞ்சு பலன் பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து கடகலக்கணத்துக்கு வச்சு கடகராசி வச்சு பார்ப்போம். அதாவது இந்த கடகராசி என்பது வந்து ஒரு ஜென்ம ஜாதகத்தை ரொம்ப முக்கியத்துவம் பொருந்திய வந்து கடகராசி. எப்படின்னா, அந்த கடகராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும். முதல் நட்சத்திரம் புனர்பூசம், 4வது பாதம். ஒரு பாதம் ஒண்டி தான் கடகராசியில் முதல் ராசியில் முதல் நட்சத்திரம் இருக்கும். அது புனர்பூசம் கடகராசி. 2வது பூச நட்சத்திரம் கடகராசி. அது 4 பாதமும், ஒரு நட்சத்திரம் 4 கால் சொன்னேன் இல்லையா, 4 காலமும் அங்கே தான் இருக்கும். அதாவது பூச நட்சத்திரம் முதல் கால், 2வது கால், 3வது கால், 4வது கால், 4 கால் அங்கே தான் இருக்கும். அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் கடகராசி. இந்த புனர்பூசம் 4வது பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதமும், ஆயிலி நட்சத்திரம் 4 பாதமும் கடகராசியில் தான் உண்டு. அப்போ கடகராசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ராசினா கடகராசி. ஏன்னா கடகராசியை வைத்து தான் பூலோக ஜாதகத்தை சில பேர் கணிப்பாங்க. பூலோக ஜாதகத்தை சில பேர் கடகமும் சிம்மத்தை வச்சு தான் பூலோக ஜாதகத்தை கணிப்பது. கடகராசி என்பது வந்து
ஒரு குடும்பத்தில் கடகராசியில் ஒரு பெண்ணு ஒரு ஆணும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு வரும். வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் அவங்க தான் எடுத்து செய்வாங்க. அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, கரக பரவசமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லது கெட்டது ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான் நல்லது கெட்டது. அப்போ குடும்பத்தில் அவங்க ரொம்ப பொறுப்படுத்தி செய்வாங்க. குறிப்பாக அப்பா அம்மாவை கடைசி மட்டும் பார்ப்பது கடகராசிக்காரன் நான் பார்த்துருக்கேன். இது என்னோட அனுபவம் தான், நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க, என்னோட ஒரு அனுபவம் தான். என்னோட அனுபவம் தான். கடகராசிக்காரன் வீட்டுக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் மூத்த பிள்ளையாக இருப்பாங்க, கடைசி பிள்ளையாகவும் இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் மூத்த பிள்ளையாக கடைசி பிள்ளையாக இருப்பாங்க. சிலர் ஒரே பிள்ளையாகவும் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் இந்த கடகராசிக்காரன். ஆனால் ரொம்ப அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் என்னோடய அனுபவத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரம் கற்றுக்கிற குருமாட்ட போயிட்டு கடக ராசியில் ஒரு எந்த கிரகம் நின்றாலும் ஒரு குழந்தை பிறந்த ஜாதத்தை பார்ப்போம் இல்லையா, கடகராசியில் எந்த ஒரு கிரகம் நின்றாலும் அவங்க கடைசி மட்டும் அப்பா அம்மாவை பார்க்க நான் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, ரொம்ப இன்னும் ஆரம்பத்தில் ஒரு தெய்வ வழிபாடு கொஞ்சம் நாட்டம் இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் நடுப்பகுதியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு தெளிவு பெற்று வாழ்க்கையில் ஒரு ஜெயிப்பாங்க. நம்ம பேர் நான் பார்த்துருக்கேன். சரி, கடகராசிக்கு சனி பகவான் எப்படி வரார் சொல்லிப்பட்டா, இந்த பவ வருஷம் ஆதாயம் சமநிலை, கஷ்டமும் விரயமும் சமநிலையெல்லாம் இருக்குது. கடகராசிக்கு ஆதாயம் இல்லை, கூடையும் இல்லை, குறவும் இல்லை, சமநிலை சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் என்னென்ன செய்ய போகிறார் சொன்னால், கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக மீனராசியில் தான் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ குரு வீட்டில் தான் சனி பகவான் இருப்பதும் இந்த 5ஆம் மாதம் 21ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் நின்று சனி பகவானை பார்ப்பதும் சில விஷயங்கள் நன்மை செய்வார். இப்போனா அப்பா வழியில் நன்மைகள் கிடைக்கும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். திடீர்னு ஒரு ஆன்மீக பயணமாக சொல்லி வெளியூர் போயிட்டு வருவாங்க. வெளி இடத்துக்கு போயிட்டு கோயில், குளம், தர்ப்பகுளம், யாத்திரை, தீர்த்த யாத்திரை இதெல்லாம் மேற்கொள்வாங்க. ஆன்மீகத்து திடீர்னு நம்பிக்கை பக்திகள் வரும், நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்போ கடகராசியில் கடகராசிக்காரங்க மீனராசியில் சனி பகவான் உட்காரும் போது சில விஷயம் நன்மை செய்யும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு மூற்றவங்களுக்கு ஆதாயங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த சனி பகவான் மீனத்தில் உட்காரும் போது கடகராசிக்காரங்களுக்கு மூற்றவர்கள், அவங்களோட மூத்த அண்ணனோ இல்லை மூத்த தம்பிங்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி சில இளைய சகோதரர்களுக்கு சில சின்ன பிரச்சனையும் கண்டங்களும் கொடுக்கும், நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சின்ன நோய்கள் போகுமே தவிர பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் வராது. ஏன்னா குரு 5ஆம் மாதத்தில் லக்னத்தில் உட்கார போகிறார். அது உச்சமாக பெறாரு. உச்சமாக பெறும்போது சில சோதனைகள் பிறகு சாதனை படிப்பார்கள். ஆரம்பத்தில் எல்லாமே அவங்களுக்கு கெட்டதாகவே இருக்கும், அதாவது சில சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அவங்க படிக்க போகிறாங்க கடகராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்க பயப்படுறதுக்கு தேவையில்லை. சில மிக நன்மையாக இருக்கும். குறிப்பாக சனி பகவான் சில நல்லதும் கெட்டதும் மாற்றி செய்தாலும், ஆனால் குரு பகவான் குழந்தைகள் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வழியில் சில யோகங்களும், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பும், குழந்தைங்களுக்கு திருமண யோகமும், குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியமும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களான குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் சமஸ்கிருத மந்திரத்தை பேராக அமைச்சு வைங்க, பைரவருடைய மந்திரத்தை பேராக அமைச்சு வச்சிங்கன்னா அது எழுத அதை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு அந்த பேர் வசியமாகி பின்னால் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை வகையில் மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு. ரெண்டாவது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகமும் கண்டிப்பாக கொடுக்கும். கூட்டு பிஸ்னஸுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். திடீர்னு நண்பர்களோடு சேர்ந்து சின்ன ஒரு தொழில் திறப்பாங்க, கூட்டாக சேர்ந்து சில வியாபாரங்கள் செய்வாங்க. அதை திடீர்னு சின்ன பயணங்கள் மேற்கொள்வாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இந்த ஆண்டு எப்படி கணக்குன்னா சொல்கிறேன் இல்லையா, பரப வருஷம் எப்படி கணக்குன்னா 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 அடுத்த வருஷம் 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2027 வரைக்கும் இந்த ராசி பலன் நடக்கும். அடுத்தது கடகராசிக்காரங்க சொன்னேன் இல்லையா, தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் சில நாட்டம் இருக்கும். அப்பா அம்மா முத வழிபட்ட கோயிலாகவோ
இல்லை ஒரு இறைவனையோ நாடி சென்று வழிபாடு செய்வாங்க. அது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு எப்படி சொன்னால், பொதுவாக வந்து நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வத்தை தான் குலதெய்வ வழிபாடுன்ட்டு எல்லாரும் மேற்கொள்வாங்களே தவிர, ஒரு குழந்தை எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த பைரவரையும் அந்த புவனேஸ்வரி அம்பாவை வழிபட்டால் தான் மிகப்பெரிய குலதெய்வ நட்சத்திர பலன் வேலை செய்யும். சில பேர் குறிப்பாக என்ன செய்வாங்கன்னா, இந்த நட்சத்திர பைரவரை வந்து சில பேர் கும்பிடவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, குலதெய்வம் என்ற பேரில் நம்ம முன்னோர்களில் வழிபட்ட தெய்வத்தை தான் கும்பிட நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அது கும்பிடுங்க. முன்னோர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த தெய்வத்தை கும்பிடு. நான் அடிக்க சொல்லணும் இல்லையா, நான் எஸ்டேட்டில் தான், நான் வந்து சுங்கா எஸ்டேட்டில் தான் இருந்தோம். நான் அந்த சுங்க எஸ்டேட்டில் நான் போகும்போது எந்தெந்த சூலாயுதத்தையோ கத்தியோ பார்த்து கையெழுத்துக்கணும். அவங்க எனக்கு பைரவர் தான். ஏன்னா அவங்களாம் தெய்வங்கள். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை கும்பிடுங்க. ஆனால் என்ன ஒரு சில வேண்டிக்கோன்னா, இந்த கவுச்சி வழிபாடு வேணாம், சைவ மார்க்கமாக கும்பிடுங்க, யாகங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் தவிர அசைவ வழிபாடு வேணாம். உயிரை கொண்டு ஒரு இறை வழிபாடு பலன் பார்க்காதீங்க. சைவ மார்க்கமாக கும்பிடுங்க, யாகங்கள் பூஜை போல செய்யுங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பூர்வீகத்தில் உள்ள தெய்வத்தை போய் நாடி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நன்மையை விட, கடகராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, அவங்கள சார்ந்த பிள்ளைங்களுக்கும் அவங்கள சார்ந்த மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கும். பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது. ஏன்னா குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் வந்து உட்கார்றாரு. கடகராசிக்காரருக்கு ஜென்ம ராசியில் வந்து உட்காரும் போது எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. ஜென்ம குரு வந்து எப்பயுமே குரு பகவான் வந்து சில மாற்றங்கள் தான் கொடுப்பாரு, சொல்லி சோதனை பண்ண மாட்டார். அதான் சொல்லுவோம் இல்லையா, குரு பகவான் வந்து பூவால் அடிப்பார், சனி பகவான் கட்டையால் அடிப்பார். இதுதான் வித்தியாசம். ஆனால் யோகம், சில யோகங்கள் உண்டு, திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. ஏன்னா இந்த புனப்பூச நட்சத்திரம் 4வது பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதமும், ஆயிலி நட்சத்திரம் 4 பாதமும் கொஞ்சம் இந்த ஆண்டு சில யோகங்கள் உண்டு. அவங்க செய்கிற வழிபாடை பொறுத்து, இப்போ எடுத்துக்காட்டு வந்து இப்போ வந்து நான் போன வாட்டி நான் இந்த மிருகசீர நட்சத்திரத்தை மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வந்து அவங்க குலதெய்வ நட்சத்திர பைரவர் பார்த்தா சேத்திர பாலபுர பைரவம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து இது நம்ம வடுகநாத பைரவர். புனப்பூச நட்சத்திரத்தில் உள்ள வந்து பழனி மலையில் உள்ள விஜய பைரவர் ரொம்ப முக்கியத்துவம். பூச நட்சத்திரம் வந்து ஆவின பைரவர். இது நட்சத்திர பைரவர் குலதெய்வம் அவங்க தான். ஆயில நட்சத்திரம் வந்து ஸ்ரீ காளாஸ்தியில் உள்ள பாதாள பைரவர். காளாஸ்திக்கு போனீங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்த பிறகு காளாஸ்திக்கு போய் அங்கே வந்து பாதாளத்தில் இருக்கார் பாதாள பைரவர், ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவர். அவர்லாம் வந்து அந்த நட்சத்திர அடிப்படையில் உள்ள பைரவரை கண்டிப்பாக எல்லாம் நினைக்கணும், கும்பிடணும். பக்கத்து கோயிலுக்கு இப்போ நீங்கள் இப்போ மனுஷில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்க, இப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும், இல்லை பைரவர் இருப்பார். அப்போ அந்த எடுத்துக்காட்டு இப்போ புனப்பு நட்சத்திரக்காரங்க அந்த பைரவருக்கு வந்து பொதுவாக வருகநாத பைரவர் வைப்பாங்க. வருகநாத பைரவர் யாருன்னு சாட்சாத் முருகன் அம்சம். வருகம்னா குழந்தை, காவலாளி, குழந்தையாக இருப்பார், குழந்தை ரூபம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இப்போ புனப்பு நட்சத்திரக்காரங்களா என்னோட குலதெய்வமான அவருக்கு பைரவருக்கு விளக்கேற்ற பூசணிங்க விளக்கு நீங்கள் ஏற்றும் போது வேண்டும். அந்த மாதிரி என்னோட குலதெய்வமான பழனி மலையில் உள்ள விஜய பைரவருக்கு என்னோடய பிரார்த்தனை போய் சேர்ந்து அவர் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். விஜய பைரவர் வந்து உலகத்திலேயே சாது சுவாமியால் சாது மடத்தில் கோயிலில் வீட்டில் 9 அடி பைரவர் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். 1-8-9 கோஷத்தில். இப்போ 18ஆம் நூற்றாண்டு செஞ்சுருக்கார். இன்னும் 100 வருஷத்துக்கு இப்போ அந்த டைம்லேயே வந்து 9 அடி பைரவர் சாது சாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காருன்னா, பைரவர் பற்றி மிக அற்புதமான விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பைரவர் உணர்ந்திருக்கார். பழனி மலைக்கு யார் போனாலும் தண்டாயுதபாணி முருகனை பார்க்க போகிறவங்க அனைவரும் அங்கே உள்ள விஜய பைரவர் பழனி மலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு வீதியில் இருக்கார். அது வந்து சாது மடம், சாதுக்கள் உட்காந்து தியானம், பூஜை, தவம், யாகம் பண்ணுற இடம். அந்த இடத்துல பைரவர் வந்து 9 அடிக்கு பைரவரை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பாருங்களேன், ஒரு விசேஷம் பைரவர். ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அந்த காலத்து சாதுக்கள் வந்து பைரவரை மிக உயர்வாக அகோரிகளால் இயந்திரம் எழுதப்பட்டு காசிலேருந்து அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து வைத்து 9 அடி பைரவரை அங்கே நிலைநிறுத்தியிருக்காங்க அந்த சாது மடத்தில். பழனி மலைக்கு போனீங்கன்னா முருகனை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி அடிவாரத்தில் உள்ள விஜய பைரவர் புனப்பு நட்சத்திரோட குலதெய்வம். பூச நட்சத்திரம் வந்து ஆவின பைரவர். அதை நான் எல்லா இதுவும் நான் வந்து அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த அட்ரஸில் போய்ட்டு அந்த பைரவர் கும்பிட்டுவாங்க. ஆயில் நட்சத்திரம் வந்து பாதாள பைரவர், காளாஸ்தியில் இருக்கார்.
காலஹஸ்தியில் வண்டி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது சின்ன பைரவர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நன்மை, கெட்டதை விட தீமையை விட நன்மை கொஞ்சம் அதிகமாக. என்ன ஒன்று, கொஞ்சம் சோதனை வந்து சாதனை, சோதனை வந்து சாதனை, சோதனை வந்து சாதனை வரும். ஆனால் நீங்கள் எப்பயுமே பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக செஞ்சீங்கன்னா, குறிப்பாக வந்து நான் அடிக்கடி சொல்வேன், சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எந்த ஒரு யாகத்துக்கும். ஆனால் குறிப்பாக அந்த நட்சத்திரத்தை எடுத்து வைத்து நட்சத்திரம் அன்னைக்கும் போய் செய்வது வழிபாடு, நட்சத்திரம் முடிஞ்சு வர சனிக்கிழமை, நட்சத்திரம் முடிஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். ரெண்டாவது ஒரு முக்கியமான பூலோக ஜாதகம் ஒரு கணிப்பு. இந்த ஆண்டு வந்து தை அமாவாசை வந்து சனிக்கிழமை வந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு அமாவாசையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி எந்த ஒரு கிரகணமும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரக்கூடாது. இதே ஒரு அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால், திங்கக்கிழமை வந்தால் மிகப்பெரிய ராஜயோகம். அதே ஒரு கிரகணம் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வந்தாலும் யோகம், திங்கக்கிழமை வந்தாலும் ராஜயோகம். இப்போ வந்து இந்த ஆண்டு தை அமாவாசை சனிக்கிழமை வந்திருக்குது. அப்போ இதோட பலன் என்னென்னா, நிறைய திருடு போகும், தீப்பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எரியும், அக்னியில் கொஞ்சம் பயம் ஏற்படும், இந்த திருடுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். இது வந்து இராணுவமும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு. ஏன்னா இந்த தை அமாவாசை வந்து இப்போ முடிஞ்ச தை அமாவாசை வந்து சனிக்கிழமை வந்திருக்குது. அதனால் கொஞ்சம் அவ்வளோ அதை பயப்படாதீங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோதனை இருந்தாலும் பின்னால் இறைவன் நம்மளுக்கு நன்மை தான் செய்வார், நல்ல ஒரு விதி நம்மளுக்கு கொடுக்க தான் செய்வார். அதனால் இந்த ஆண்டு நம்மளுக்கு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் உண்டு. நீங்கள் செய்கிற பைரவர் வழிபாடு கரெக்டாக செய்யுங்க. நான் எப்பயுமே அடிக்க சொல்லுவேன், பைரவர் மட்டுமே கும்பிடாதீங்க. அது தவிர நீங்கள் எப்பயுமே வழிபாடு பண்ணிட்டு வந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு கடைசியாக கால பைரவர் வழிபாடு நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள். பலன் இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி நான் சொல்கிற ராசி பலன் வந்து கோச்சார பலன் சொல்கிறப்பட 100க்கு 20% வேலை செய்யும். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அவங்க நம்பிக்கையான குருமார்களை போய் பார்த்து அவங்க வழிபாடு செய்வது மிக மிக உத்தம். ஏன்னா இது வந்து ராசி பலன் 100க்கு 20% தான் வேலை செய்யும். ஆனால் அவன் ஜென்ம ஜாதகத்தை வைத்து ஜென்ம ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபத்தியில் நடக்குது, என்ன காலச்சக்கர அதிபதியான என்ன தசரகம் எல்லாம் பார்த்து கணித்து நம்ம எடுத்து சொல்லும் போது பலன் நம்ம சித்திக்கும். அதனால் எல்லோரும் வந்து கடகராசிக்காரங்கள் ரொம்ப பொறுப்புதாரி. வாழ்க்கையில் வந்து இப்போ சொன்னேன்ல, போன வாட்டி மிதராசிக்காரங்க வந்து மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருப்பாருங்க மாதிரி கடக ராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்பு ரொம்ப இருக்கும். குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன ஒன்று, வாழ்க்கையில் வந்து நடுப்பகுதி கொஞ்சம் சமாளிக்கிற சூழ்நிலை, வசதி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அப்புறம் படிப்படி வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்கள்ட்ட பெரிய விஷயம், இந்த கடகராசிக்காரங்களுக்கும் மற்றவங்களை திடீர்னு எடுத்தெடுந்து மட்டும் பேசிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவர் பேசவே கூடாது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பின் தங்கி நிற்கும். இப்போ எடுத்துக்காட்டு, கடகராசி பெண்ணாக இருந்தால் கணவன் பேச்சு டக்குன்னு எடுத்து வந்து பேசுவாங்க. கணவன் கடகராசியாக இருந்தால் மனைவி பேச்சு டக்குன்னு எடுத்து வந்து பேசுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் இந்த பெரிய ஒரு கோளாறு இருக்குது. என்ன கோளாறுனா, இது ஒரு வீக்னஸ் தான். எப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன சொல்கிறான்னு கேட்குறது, டக்குன்னு எடுத்து வந்து வீசி பேசுவாங்க. அந்த மாதிரி மட்டும் அந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கு மட்டும் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் பின்தங்கி நிற்பீங்க. இந்த மட்டும் யாரையும் எடுத்தஞ்சோ மரியாதை குறையாவையோ மட்டும் பேசிடாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ராஜ கிரகங்களான ராஜராசி 2 ராசிக்கும் இது பொருந்தவே பொருந்தாது. அடுத்தது வந்து ராகு கேது. இந்த 11ஆம் மாதம் கேது பகவான் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்கார் இல்லையா, சிம்மத்தில் கேது இருந்தாலே அரசியல் பெரிய போராட்டம் இருக்கும், அரசியல் பெரிய மாற்றம் வரும் உலகத்திலே. நான் இந்த என்னோடய பூலக ஜாதகம் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், சிம்மத்துக்கு எப்போ கேது உட்காந்துருக்காரு இந்த ஆண்டு நிறையா பிரச்சனைகள், அரசியல்லையும் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரும், பெரிய திருப்பங்கள்லாம் சந்திப்பாங்க. அரசியலுக்கே வராதவங்க திடீர்னு அரசியலில் பெரிய பதவியில் வந்து உட்காருவாங்க. அதெல்லாம் நடக்கும். எங்கள் பூலக ஜாதகம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 11ஆம் மாதம் 2026 கேது பகவான் கடகத்துக்கு வந்து உட்கார்றாரு. ராகு பகவான் கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வர்றார். இது வந்து மிக மிக நல்லது. இது இப்போ தான் பூலோக ஜாதகத்தில் கடலில் சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிடும். கிரகங்கள் சமாளிச்சா சில புது வைரஸ்லாம் வரும். அதெல்லாம்
நம்ம அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும். நம்மளோட வேண்டுதல் என்னென்னா, அந்தந்த கோயில் உள்ள பைரவரை நல்லா கும்பிடுங்க. முடிந்தால் அந்த கோயில் குருமாரில் கொஞ்சம் உதவி செய்து நிர்வாகத்தை பேசி மாதத்துக்கு ஒரு முறை ஒரு யாகம், பூலோக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக ஒரு யாகங்கள் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப இது என்னோட வேண்டுதல். ஏன்னா யாக தர்மம் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும். தியானம் தவம் அவங்களோட தவத்தை வலுப்படுத்துறதுக்காக தான் அவங்க தியானம் தவம் இறைவனை சந்தித்து இறைவனாக மாறுறது. ஆனால் யாக தர்மம் என்பது நம்ம குடும்ப சுபிட்சத்துக்கும் நல்லது, வருங்காலத்தில் பிரபஞ்சத்துக்கும் அது நல்லது. யாகங்கள் பூலோகத்தில் குறையக்கூடாது. ஆனால் இப்போ ரொம்ப யாகத்தை ரொம்ப குருமார்கள் சுருக்குறாங்க. சரிதான், அது சுருக்கி செய்வது அது அந்த குடும்பத்துக்கு நல்லது தான். ஆனால் பூலோகத்துக்கு நம்ம ஒரு சிறப்பாக கொஞ்சம் பெரிய அளவாக செய்தால் தான் பூலோகத்துக்கு அது பிரபஞ்சத்துக்கு நல்லது. இப்போ நம்ம எப்படி நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறைகள் நம்ம நல்லா வரணுமா இல்லையா? அதனால் யாக தர்மம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு கேது பகவான் சில நன்மை செய்வார். ஏன்னா கேது பகவான் எப்போ கடகரத்துக்கு இந்த 11ஆம் மாதம் 2026 16ஆம் தேதி 18 எனக்கு தப்பான மன்னியுங்கள் 16 18 சிம்மத்திலேருந்து கடகத்திலேருந்து உட்காந்து குரு பகவான் உச்சமாக இருக்குது. இது கேல யோகம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய மோகினி மந்திரம் நான் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ராஜ மோகினி மந்திரத்தை பெண்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எப்போ இந்த 11ஆம் மாதம் கடகத்தில் உட்காரும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை சந்திப்பீங்க இந்த கடகராசிக்காரங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ராஜமோகினி மந்திரம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆடி நிறைய சொல்லியிருக்கேன். ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆக்குஷாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்பயே டெய்லி 100 முறை, காலையில் 40, மதியம் 40, இரவு 40 அப்படின்னு 48 நாள் சொல்லி அந்த மந்திரத்தை உயிர் கொடுத்து சித்தி பெற்று வச்சுக்கணும். உடம்புல கலந்துடும். அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எப்போ ராகுவும் கேது பகவான் பயிற்சியாகவே கடகத்தில் உட்காந்து குரு ஒன்றா சேரும் போது, அப்போ குறிப்பாக பெண்கள் கல்யாணம் முடித்த குழந்தை உள்ள பெண்களுக்கு ராஜயோகம் கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், தப்பாக நினச்சிக்க, உண்மையான விஷயம் சொல்கிறேன். போன வாரம் ஒரு அம்மா, அவங்க அதிர்ஷ்ட யோகமே அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் ராஜமோகினி மந்திரத்தை சொல்லி முறைப்படி புவனேஸ்வரி பைரவ படம் வீட்டில் வச்சு நான் சொன்ன மாதிரி விளக்கேற்றியேன். நான் தான் படம் அனுப்பி வச்சேன் போஸ்ட்டில். அவங்க பிரேம் வச்சு ராஜமோகினி மந்திரத்தையும் புவனேஸ்வரி மந்திரம் பைரவ மந்திரத்தையும் சொல்லிட்டு சின்ன தொகை ஒரு யோகம் எனக்கு ஒரு 10% போட்டாங்க. சின்ன தொகை அடிச்சிச்சு, அதே பெரிய விஷயம். ஒரு யோகம் வந்ததே. இதுக்கு முன்னால் வராத யோகம் மந்திரம் சொல்லி வந்ததான் நம்பினாங்க. அப்போ மந்திரத்துக்கு உயிர்த்துவம் உண்டு, உயிர் சக்தி உண்டு. நம்ம சொல்கிற வழிபாடையும் நம்பிக்கையும் பொறுத்து. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்பயே அதுவும் பெண்கள் குறிப்பாக நான் சொன்னல, இந்த ஆண்டு பரபவ வருஷம் பெண்களுக்கு மிக ராஜயோகமாக இருக்குது. என்னோட வீடியோ பார்க்குற எல்லா பெண்களும் இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கடை வச்சுருப்பீங்க, வியாபாரம் வைப்பீங்க, இந்த பொருட்கள், இவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் சந்திச்சிட்டிங்கன்னா, யோகத்தை பார்த்துட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க. நம்ம தமிழங்க விஷயத்தில் இந்துக்கள் விஷயத்தில் தமிழங்களான இந்துக்கள் விஷயம் என்ன சொல்ல வேண்டிக்கிறேன்னா, தமிழங்க ரொம்ப நல்லவங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த முறைகள் தெரியாது, வழிபாடுகள் தெரியாது. ஆனால் ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்க பலன் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க விடவே மாட்டாங்க. என்னை குருவாக ஏற்றிக்கிட்டு பலன் பார்த்தவங்க என்னை விடவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் போனால் கூட, ஐயா நீங்கள் போகிறீங்க திருப்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பலன் பார்த்துட்டாங்களே, விட மாட்டாங்களே. இந்த மந்திரத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? முன்னோர்கள் மந்திர மனோகரம் என்ற புக்கிலேருந்து இருக்கப்பட்ட ரகசியம் இதெல்லாம் சரியாக சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. படையலுக்குள்ள எதுவுமே இல்லை. நம்பிக்கை, பக்தி, பைரவர் தான் சாவி. புவனேஸ்வரி பைரவர் தான் சாவி. அவங்களை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி கடகராசிக்காரங்களை, ஏன்னா குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த பலன் பார்க்க அமைப்பு ரொம்ப உண்டு. ஏன்னா குரு உச்சமாக கேது போய் சேர்றாரு. குரு யார்? தனகாரகன். பெரிய பணத்துக்கு அதிபதி குரு தான். அடிக்கடி உள்ள பணத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அதான் குடும்ப அதிபதி சுக்கிர பகவான். இவன் ரொம்ப டீப்பாக பண்ணமா நான் ஜோசியத்தை பற்றி உங்களுக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்கணும். சரி, பரவாயில்ல. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் மந்திர ஜபங்கள் நிறைய பண்ணிட்டு வாங்க. 11ஆம் மாதம் குருவும் கேது ஒன்றா சேரும் போது கடகத்துக்கு மிக ராஜயோகமும், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குற இடம் மகராசிக்காரங்களுக்கும் ஒரு யோகம் உண்டு. மகராசி தொழிலில் மிகப்பெரிய டக்குன்னு ஒரு தொழில், ஒரு போஸ்ட், ஒரு அந்தஸ்தை பிடிப்பாங்க இந்த 11ஆம் மாதத்துக்கு பிறகு.
அப்போ இவங்களாம் பெண்கள் இந்த ஆண்டு வந்து யோகம் இருக்குது, பெண்கள் நல்ல விட்டு. அடுத்தது இந்த 2027 ஆணுங்களுக்கு யோகம் இருக்குது. அது எந்த ஆணுங்கள்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆணுங்களுக்கு. அது பிறகு சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றா சொன்னால் குழம்பிடுவீங்க போங்க. ஓகே, அப்போ இந்த ஆண்டு வந்து கடகரத்துக்கு மிக ராஜயோகம் உண்டும். அடுத்தது இந்த ராகு பகவான் வந்து மகரத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்போ இந்த கடகம் மகரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஒரு சிறப்புனா, இந்த ஆண்டு வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு கிரானம் இல்லை. 2027 2ஆம் மாதம் தான் கிரானம் வருது. இப்போ இந்த ஆண்டு ஃபுல்லாக ஜபங்கள் பண்ணி யோகங்கள் பண்ணி நல்லா பெற்றுக்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் வந்து உங்களுக்கு அப்படி யோகம் சந்திச்சு கடகராசி என்ன மறந்துடாதீங்க, குருவாக எனக்கு 10% கொடுங்க. உங்களுக்கு திருப்பியும் அந்த குருவோட ஆசீர்வாதம், நான் சொல்லிக் கொடுத்த அந்த தவம் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அது வந்து சேரணும். அது என்னோடய ஆசை. நான் கேட்க மாட்டேன், ஆனால் சொல்லி தான் அவனுக்கு குருவாக இருக்கிறவங்க குரு தட்சணை கொடுத்தா அந்த வேலை செய்யும். குருக்கிட்ட ஆசீர்வாதம் குருக்கிட்ட எதுக்கும் சாபம் வாங்கவே கூடாது. இரவட்ட தோஷம் கூட விலகுமா, குரு தோஷத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க சாஸ்திரம். சிப்பிர இருக்கட்டும், நல்லது. காசிகால பைரவி பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரிம், நமசிவாய பைரவசிவம். இந்த ஆண்டு வந்து கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்குது, நழுவ விட்டுறாதீங்க. அதுவும் 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குருவும் கேதுவும் கடகத்தில் உச்சப்பட்டு ஒன்றா சேர்றாங்க. இது எப்பயுமே வராது. இது இந்த சந்திப்பு வரவே வராது. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது. 11ஆம் மாதம் தான் சேர போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த ராஜமோகினி மந்திரத்தை நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 6 மாதம் நீங்கள் செய்கிற மந்திர ஜபம் உங்களோட 100 வருஷத்துடைய இதை வந்து பலனை நீங்கள் சந்திச்சிருவீங்க. ஒரு மனிதனோட ஆயுள் வந்து 120 தான். நம்ம செய்கிற கர்மாவும் புண்ணியத்தை வைத்து தான் ஆயுள் குறையுமா கூடுமான்ட்டு பிரம்மதேவன் கணக்காது. பிரம்மன் தேவன் யாருக்கும் ஓரவஞ்சிடமே நான் எழுதமா. எல்லோரும் 120 ஆயுள் எழுதிக்கிட்டே போவார். நம்ம செய்கிற தவம், நம்ம செய்கிற தர்மம், நம்ம செய்கிற தொண்டு, நம்ம செய்கிற தர்மம் இது நம்மளை தலை காக்கும். அதனால் விட்டுறாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம், எதிர்காலம் காத்திருக்குது. காசிகால பைரவி பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரிம், நமசிவாய பைரவசிவம். இந்த சதஸ் 132வது சதஸ் வீடியோ. காசிகால பைரவி பைரவ சரணம், ஓம் கிரி நமசிவாய பைரவ சிவம்.